தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 110 விதியின் கீழ் வெளியிட்ட அறிவிப்புகளை பார்க்கலாம். மக்களும் சென்றடைய முடியும். எனவேதான் கல்விக்கும் அதன் வளர்ச்சிக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்தார்கள். கடந்த 6 ஆண்டுகளில் மாணவ மாணவிகளுக்கு 4 இணை சீருடை, விலையில்லா பாடநூல்கள், விலையில்லா நோட்டு புத்தகங்கள், விலையில்லா புத்தகப்பை, விலையில்லா கணித உபகரண பெட்டிகள், கிரையான்ஸ், நில வரைபட புத்தகம் ஆகிய கல்வி உபகரணங்கள், ஓர் இணை காலணிகள், விலையில்லா மிதிவண்டிகள், கட்டணமில்லா பேருந்து பயணச் சலுகை, சத்தான மத்திய உணவு போன்ற பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தி வந்தார்கள். மேலும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்களுக்கு மொத்தம் 5000 ரூபாய் கல்வி உதவித்தொகை போன்ற உன்னத திட்டங்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் செயல்படுத்தப்பட்டது. பள்ளி கல்வித்துறை சார்பாக கீழ்கண்ட அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சவால்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அரசு பள்ளி மாணாக்கர் போதிய கணினி திறமைகளை அடையும் வகையில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும். இதன்படி 3090 உயர்நிலை பள்ளிகளுக்கு தலா 10 கணினிகளும், 2939 மேல்நிலை பள்ளிகளுக்கு தலா 20 கணினியும் அதனுடன் தொடர்புடைய இதர சாதனங்களும் வழங்கப்படும். இதற்கென அரசுக்கு 437,78,00,000 ரூபாய் செலவு ஏற்படும். 2. அரசு தொடங்க மற்றும் நடுநிலை பள்ளியில் பயிலும் கிராம மாணவர்களுக்கு கணினி மூலமாக பாடங்களை பயிற்றுவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 3000 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஒரு அறிவுத்திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 லட்சம் ரூபாய் வீதம் 60 கோடி ரூபாய் இதற்கென அரசு செலவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3. பள்ளி கல்வி இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக டிபிஐ வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டடம் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இதனால் இதனை பராமரித்து கடினமாகவும் மிகுந்த செலவினம் கொண்டதாகவும் உள்ளது. அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அலுவலர்களும் பணியாளர்களும் அதிக அளவு இங்கு வந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் இந்த இயக்கத்தில் இயங்கும் பல்வேறு பிரிவுகளுக்காக கூடுதல் இடவசதி தேவைப்படுகிறது. இதற்காக 1 லட்சம் சதுர அடியில் 33 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கல்வி இயக்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படும். இந்த கட்டடம் மறைந்த மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 100ஆண்டு விழா கட்டிடம் என்று பெயரில் அழைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணாக்கர்களுக்கும் தரமான கல்வி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சிறப்பான சூழ்நிலையில் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு தேவைப்படும் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகம், அறிவியல் உபகரணங்கள், கலை மற்றும் கைவினை அறைகள், கணினி அறைகள், நூலகம், கல்லூரிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை 39 கோடி 1 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்கல்வித்துறை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளி கல்வித்துறைக்கு அளித்து வரும் அதே அளவு முக்கியத்துவத்தை உயர்கல்விக்கும் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அளித்து வந்தார்கள். மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளில் 21 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 24 பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 16 அரசு பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் என 65 புதிய கல்லூரிகளும் ஸ்ரீரங்கத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்ப பயிலகம் மற்றும் தேசிய சட்டப்பள்ளி ஆகிய துவக்கப்பட்டுள்ளன. எனவேதான் உயர்கல்வியில் தேசிய மாணவர் சேர்க்கை விகிதம் 24.5 என இருந்தாலும் தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை வீதம் 44.3 உயர்ந்துள்ளது. இதனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. உயர்கல்வித்துறை சார்பாக கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வியின் தரத்தினையும் மாணாக்கரின் அறிவுத்திறனையும் உயர்த்தும் பொருட்டு கடந்த 6 ஆண்டுகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 961 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன.
இதன் மூலம் 2011-12 கல்வி ஆண்டில் 7,17,442 இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை 2016-17 கல்வி ஆண்டில் 9,80,974 உயர்ந்துள்ளது. இவ்வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் 43 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியில் கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள், கழிப்பறைகள், ஆசிரியர் ஓய்வறைகள், மாநாட்டு அறைகள், கூடாரங்கள், கூடுதல் அறைகள் போன்ற உட்கட்டும் வசதிகள் 210 கோடி ரூபாய் செலவில் 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும். இந்த 43 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கட்டப்படும் கட்டடங்கள் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை குறிக்கும் வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படும். இதற்கான முதற்கட்டமாக இந்த ஆண்டு 105 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பணிகள் மேற்கொள்ளப்படும். மீதமுள்ள 105 கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்படும். 2 மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. மாணவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து உயர்கல்வி கற்பதை தவிர்க்கும் பொருட்டு குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி பெறுவதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 7 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் 3 புதிய பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 2017-18 கல்வி ஆண்டில் துவங்கப்படும். இதற்கு அரசு 100 கோடியே 31 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மிக குறைந்த கட்டணத்தில் மாணாக்கர் பயின்று வருகின்றனர். இம்மாணாக்கர் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு தேவைப்படும் புதிய பாட பிரிவுகளை அறிமுகப்படுத்துவது அவசியமாகிறது. மாநிலத்தில் பின்தங்கிய பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவு மாணவர்கள் மற்றும் அதிக அளவில் மாணவிகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2017-18 கல்வி ஆண்டிலிருந்து 268 புதிய பாட பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இப்பாட பிரிவுகளை கையாள 660 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும். இதற்காக அரசிற்கு ஆண்டிற்கு 40 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படும். இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நாட்டின் செல்வம், விளையாட்டு ஒருங்கிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம், நேர்மையாக செயல்படும் பக்குவம் ஆகியவற்றை கற்றுத்தருவதுடன் வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தின்மையும் அளித்து சிறந்த பண்புகளை கூடிய மனிதனாக உருவாக்க உதவுகின்றன. எனவேதான் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் கல்விக்கு அளித்தது அதே முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் அளித்து வந்தார்கள். மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் காட்டிய வழியில் செயல்படும் இந்த அரசின் சார்பாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை குறித்து கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1. காஞ்சிபுரம் மாவட்டம் விளையாட்டு வளாகம் கட்டப்பட 42 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இந்த வளாகத்தில் பழுதடைந்த நிலையில் உள்ள கட்டடங்கள் மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் நவீன தரத்துடன் கூடிய புதிய விளையாட்டு வளாகம் ஒன்று 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். இவ்வளாகம் பார்வையாளர் மாடம், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் அலுவலர் அறை, நிர்வாக அறை, பயிற்சியாளர் அறை, வீரர்கள் உடை மற்றும் மாற்றும் அறை, கழிவறைகள், சேமிப்பு அறை முதலான வசதியில் உள்ளடங்கியதாக இருக்கும். 2. திருநெல்வேலியில் மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் நீச்சல் பந்தய குளம், பயிற்சி நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம், உடை மாற்றும் அறைகள், கழிவறைகள், அலுவலகம் மற்றும் பயிற்சியாளர் அறையுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் குளம் வளாகம் அமைக்கப்படும். 3. கயாயிங் மற்றும் கயாங்கிங் என்னும் நீர் விளையாட்டு உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்துள்ளது. தற்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இவ்விளையாட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சர்வதேச ரெக்கட்டா எனப்படும் மிகப்பெரிய அளவிலான படகு போட்டிகளை நடத்தும் மையமாக சென்னை திகழ்கிறது. எனவே காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையனூர் தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகம் அருகில் கனாயிங் மற்றும் கயாங்கிங் விளையாட்டுக்கு முதன்மை நிலை விளையாட்டு மையம் ஒன்று 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் உணவு பாதுகாப்பு அளிப்பது நமது பொது விநியோக திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். நாடு முழுவதும் செயல்பட்டும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நாம் பின்பற்றினாலும்
வருமான அடிப்படையிலான கருத்தில் கொள்ளாமல் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானதாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பொது விநியோக திட்டம் தனி சிறப்பாக கருதப்படுகின்றது. இப்படிப்பட்ட புரட்சிகரமான முன்னோடி திட்டங்களைத்தான் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழ்நாடு மக்களின் நலன் கருதி செயல்படுத்தினார்கள். இச்சிறப்புமிக்க நமது பொது விநியோக திட்டத்திற்கு நம் கூட்டுறவு சங்கங்களே பக்குபலமாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படும் இச்சங்கங்கள் வேளாண் உற்பத்தியை பெருக்கும் இதில் முக்கிய பங்காற்றுகின்றன. மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் இந்த அரசு மாண்பு அம்மாவின் எண்ணப்படியே கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலம் சிறப்பான திட்டங்களை தீட்டி அதை மக்களின் நலனுக்காக செயல்படுத்துகின்றது. அதன் அடிப்படையில் கீழ்கண்ட அறிவிப்புகளை மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 1. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தை முழு கணினிமயக்கின் ஒரு பகுதியாக அனைத்து நியாயவிலை கடைகளிலும் விற்பனை இயந்திரம் வழங்கப்பட்டு அதன் மூலம் குடும்ப அட்டைகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டைதாரர் கோரும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விவரம் மேற்படி இயந்திரங்கள் பதிவு செய்வதுடன் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு அவர் பெற்ற பொருட்கள் விவரம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கான பட்டியல் பில் தற்போது வழங்கப்படுவதில்லை. இதை சரி செய்யும் விதமாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பயோமெட்ரிக் முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதாலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரல் ரேகை படிப்பு பிங்கர் பிரிண்ட் ரீடர் மற்றும் அச்சுப்பொறி வழங்கப்படும். 2. நமது நாட்டில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வணிக வங்கிகளுக்கு இணையாக விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்கும் சேவையை மேம்படுத்தவும் கிராமப்புறங்களில் பொதுமக்களுக்கு நவீன வங்கி சேவையினையும் வழங்க நபார்டு வங்கி நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்திலும் முற்றிலும் கணினிமயக்கப்படும் மைய வங்கிகள் கணினி சேவை முறை 134.67 கோடி ரூபாய் செலவில் 3 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3. கூட்டுறவு நிறுவனங்களில் சொந்த அடிமனை இருந்தாலும் வாடகை கட்டடங்கள் செயல்படும் அனைத்து சங்கங்களுக்கும் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும் என்ற தொலைநோக்கு சிந்தனையை செயல்படுத்திட இந்த ஆண்டில் 114 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு 23 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். மேலும் மதுரை மாவட்டம் பிரகனூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 70 லட்சம் ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்டப்படும். வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் குடியிருப்புக்கு அருகாமையிலேயே சேவை அளிக்கும் பொருட்டு திருச்சி மற்றும் தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 15 புதிய கிளைகள் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் துவக்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களின் தோற்ற பொலிவினை அழகுபடுத்தும் பொருட்டு வாடிக்கையாளர் நன்மதிப்பை பெறவும் வணிக வங்கிகளுக்கு ஈடாக கூட்டுறவு சங்கங்களின் சேவையை வழங்க 27 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமாக்கப்படும். 4. சிறு வணிகர்கள் தனியாரிடமிருந்து அதிக வட்டியில் கடன் பெறுவதை தவிர்த்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் தற்போது வழங்கப்பட்டு வரும் சிறு வணிக கடன் உச்சவரம்பை 10,000 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சென்னையில் அண்ணா நகர், நந்தனம், திருவான்மையூர், தங்கசாலை மற்றும் கோபாலபுரம் ஆகிய 5 இடங்களில் கிடங்கு வளாகங்கள் உள்ளன. அவற்றில் 86,068 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் இருப்பு வைத்து கையாளப்படுகிறது. இதிலிருந்து சென்னை மாநகரை சுற்றிலும் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் பொது விநியோக திட்டத்திற்கான பொருட்கள் நகர்வு செய்யப்படுகின்றன. உணவு தானிய சேமிப்பு கிடங்களின் கொள்ளளவினை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகரை ஒட்டியுள்ள மாதவரம் பகுதியில் 12,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட விஞ்ஞான முறையிலான இயந்திரத்தை கையாளும் திறனுடன் கூடிய நவீன சேமிப்பு கிடங்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டில் கட்டப்படும். 6. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 9.82 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள சொந்த கிடங்குகளும் பிற நிறுவனங்கள் மற்றும் தனியாரிடமிருந்து வாடகை அடிப்படையில் 2.27 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள கிடங்குகளும் சேர்த்து 288 கிடங்குகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. இக்கிடங்களின் சேமிப்பு கொள்ளளவு தற்போதைய தேவைக்கு போதுமானதாக இல்லை என்பதால் இவற்றின் கொள்ளளவினை அதிகப்படுத்திடும் வகையில் முதற்கட்டமாக 9 மாவட்டங்களில்
14 சொந்த இடங்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சூரிய ஒளி கூரை கொண்ட சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும். 7. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 25 கிடங்கு வளாகங்களுக்கு உட்புற சாலை வசதி, சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குடிநீர் வசதி, ஓய்வறை மற்றும் அடிப்படை வசதிகள் நபார்டு வங்கி நிதியுடன் 25 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும். 8. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 40 வருட தொடர்பு பயன்பாட்டில் இருந்து வரும் பழைய 15 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் அடிப்படை பராமரிப்பு பணிகளும் அங்கு பணிபுரியும் சுமை தூக்கும் பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுகளின் நலன் சார்ந்த பணிகளும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்பதை இம்மாண்புமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வனம் வளம் மன உயிரின வளம் பெருக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பாக கீழ்கண்ட அறிவிப்புகளை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வன வளத்தையும் வன உயிரினங்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்கும் மகத்தான பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ள வன பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது வன உயிரின தாக்குதலால் உயிருக்கும் துயர நேர்வுகளிலும் வன குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுடான மோதல்களில் உயிரிழக்க நேரிடும் நேரங்களிலும் வீரதீர செயல் மற்றும் எதிர்பாராத அசம்பாவித சூழ்நிலைகள் போன்ற நேர்வுகளிலும் காவலர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற இழப்பீட்டுத் தொகை இணையாக வன பணியாளர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கும் இழப்பீட்டுத் தொகையை 4 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2013 முதல் 2015 வரையிலான காலத்தில் இந்திய வன அளவை நிறுவனத்தின் வன அறிக்கையின்படி நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் வன மற்றும் மரங்கள் அடர்ந்த பரப்பளவு தமிழகத்தில் மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளது. தமிழகத்தினுடைய வன வளத்தை மேலும் பாதுகாப்பாகவும் அவ் உணர்வினை அனைவரும் வளர்க்கவும் வனப்பகுதியில் வாழ்ந்து வருகின்ற மலைவாழ் மக்களுடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையினை தற்கால சந்ததியினருக்கு குறிப்பாக மாணாக்கர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் உள்ளூர் மக்களை இயற்கை சுற்றுலா திட்டத்தில் முழுமையாக பங்கேற்க செய்து அவர்களது வேலை வாய்ப்பை பெருக்குவதுடன் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகை செய்யும் வகையிலும் தமிழ்நாடு சூழல்சார் சுற்றுலா கொள்கை 2017 உருவாக்கப்படும் என்பதை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 3. பவானி ஆறு நீலகிரி மலையில் உற்பத்தியாகி காவிரி ஆற்றில் கலக்கின்றது. இந்த ஆற்றின் நீர் 90% கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பாசனத்தில் பயன்படுகின்றது. மேலும் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பவானி ஆறு விளங்குகிறது. பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் வடிகால் கழிவுநீர் வெளியேற்றாதால் ஆற்று நீரில் ஏற்படும் தாக்கத்தை கண்காணிக்கும் வண்ணம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது மாதம் ஒருமுறை நீர் மாதிரி எடுத்து ஆய்வு செய்கின்றது. ஆற்று நீரின் தன்மையை தொடர்ச்சியாக 24 மணி நேரம் கண்காணிக்கும் நோக்கத்துடன்